எபிசோட் 10. எல்லா ரவுடிகளும் சேர்ந்து ஆர்ஜுனை தாக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆர்ஜுன் ஒரே நேரத்தில் எல்லாரையுமே பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தான். எல்லாருமே பயங்கரமாக அடி வாங்கி கீழே படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் இவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பித்தான். இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அச்சச்சோ உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ரவுடி ஆமான்னு சொன்னான். நீ என்னை அடிச்சல்ல, அம்மா கிட்ட சொல்கிற இரு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஆர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, இப்போ நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்புறம் நாளைக்கு உங்கள் அம்மா வரும்போது உங்கள் அம்மா கிட்ட என்னை கம்ப்ளைண்ட் பண்ணு, சரியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ஒரு இடத்துல சண்டை போட்டு சில ரவுடிங்களுக்கு பயங்கரமான காயத்தோட படுத்திருக்காங்க, நீங்கள் உடனடியாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு மறுபுறத்தில் இருந்தவங்க, சார் ஏதாவது ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு கேட்க, அதுக்கு அர்ஜுன், சேச்சே சண்டை போட்டாங்க, அதில் ஏற்பட்ட காயம்தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க, அடி வச்சிங்களா, யார் சார் அடித்தா அப்படின்னு கேட்க, வேற யார், நான் தான் அப்படின்னு சொல்லி சிரித்தான். இதை கேட்ட அவங்களுக்கு எதுவுமே புரியலை. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மாசாக கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஸ்டைலாக பைக் எடுத்துகிட்டு கிளம்புனான் அர்ஜுன். அவன் கிளம்பவும் ஆம்புலன்ஸ் அங்கே வரவும் சரியாக இருந்தது. மறுபுறம் ரொம்ப நேரமாக நிலா அவள் அண்ணனுக்காக காத்திருந்து ஷோஃபாலே தூங்கிட்டான். லக்ஷ்மி கிளாக்கை பார்த்துக்கிட்டே அர்ஜுனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துக்கிட்டே இருந்தது. இதை பார்த்து பதறி போனவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிலாவோட தலையை தடவியபடியே கிளாக்கையே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு. அப்போது வெளியில் பைக் சத்தம் கேட்டுச்சு. லக்ஷ்மி ஓடி போய் பார்த்தாங்க. அர்ஜுன் வந்ததை பார்த்த உடனே கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறமா, டேய் அங்கே நில்றா, இவ்வளோ நேரம் எங்கடா போன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அர்ஜுன், அம்மா ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுமா, அதான் ஃபோன் வேறு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு, அதாம்மா உங்ககிட்ட என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியல, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குதுமா, கொஞ்சம் சூடாக காஃபி போட்டு தரியா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட லக்ஷ்மி, அப்படியாடா, சரி சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, நான் சூடாக உனக்கு டின்னர் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போனாங்க. அப்போ தான் ஷோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்க தங்கச்சியோட தலையை தடவிக்கிட்டே, பாவம் எனக்காக காத்துட்டு இருந்துட்டு இங்கே தூங்கிட்டா, எவ்வளோ நாள் தான் நானும் சொல்கிறது எனக்காக வெயிட் பண்ணாதேன்னு, கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் தங்கச்சியை பாசமாக தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு நல்லா போத்தி கொடுத்தான். அதுக்கப்புறமா அவன் நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக தன் பாத்ரூம்க்கு போனான். மறுபுறம் ஆதி அவன் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போது திடீர்னு அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுனாங்க. இதை பார்த்த ஆதி, நான் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் கதவை திறந்தான். அங்கே ஒரு 4 ரவுடி உருட்டுக்கட்டையோடு நின்றுட்டு இருந்தாங்க. கதவை திறந்தது ஆதி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பயங்கரமாக அவனை போட்டு தாக்க ஆரம்பித்தாங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அவனை தடுக்க முயற்சி பண்ண எல்லாருக்குமே காயம் ஏற்பட்டுச்சு. ஆதி வேறு வழி இல்லாமல் குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா அந்த ரவுடிங்க வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டு வீசிட்டு வீட்டையே 2 ஆக்கிட்டு அவங்க ரொம்ப கோபமாக அங்கேருந்து போனாங்க. ஆதி ரொம்ப பாவமாக இதையெல்லாம் பார்த்துட்டே இருந்தான். அவனால் எதையுமே செய்ய முடியலை. மறுபுறம் அர்ஜுன் சட்டையை கழட்டி போட்டுட்டு ஃபேனில் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து இன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு பயங்கரமான தலைவலி. இன்னைக்கு நடந்ததை திருப்பி அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா குளிச்சுக்கிட்டு திரும்பி வந்து அப்படியே படுத்தவன், யார் அந்த ரவுடி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படுத்தான். அர்ஜுனுக்கு தலைவலி தாங்க முடியலை. அதுக்கப்புறமா லக்ஷ்மி சுட சுட காஃபி கொண்டு வந்து டின்னரையும் ஊட்டி விட்டாங்க. அவனை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு விக்ஸ் போட்டு விட்டு கொஞ்சம் மசாஜ் செய்ய அம்மா மடியிலேயே அவன் அப்படியே தூங்கினான். மறுநாள் காலையில் யுவராஜ் அவசரமாக ஆஃபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் நலன் அப்புறம் ஆலியா வாட்டர் கன்னோட முன்னாடி வந்து நின்றுட்டு, நாங்கள் திருடனை பிடிச்சிட்டோம், இனி உன்னால் எங்கேயுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட யுவராஜ்,
பசங்களா, இப்போ விளையாடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நம்ம அப்புறமா விளையாடலாம் அப்படின்னு சொன்னான். இப்போ மட்டும் நீ தப்பிக்க முயற்சி செஞ்ச உன்னை நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னான். யுவராஜ் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி சரி உங்கள் 2 பேருக்கும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். இப்போ எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், ஆனால் ஈவினிங் வரும்போது லியோ மூவிக்கு கூட்டிகிட்டு போகணும், ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு பெரிய கேக் வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட யுவராஜ், பாப்பா இன்றைக்கி எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் வரதே ரொம்ப லேட் ஆகும், அதனால் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நலன், இவர் இப்படி தான், நான் சொல்லலை, எப்போ பாரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ், அதை தாண்டி ஏதாவது வாங்கண்ணா, உங்களெல்லாம் யார் சிஇஓவை விட்டது அப்படின்னு கேட்டுக்கிட்டே, ஆலியா இவனை இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாரு, நம்ம ஸ்டைலில் சொன்னாதான் யுவராஜ் அண்ணா கேட்பாரு, போய் சேரில் உட்காரவை அப்படின்னு சொல்லவும் தரன்னு இழுத்துட்டு போய் அங்கே ஒரு சேரில் கட்டி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வச்ச டிமாண்ட் ஓகேன்னு சொல்கிறது வரைக்கும் ஒன்று நாங்கள் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு யுவராஜ் கூப்பிட்டான். அதுக்கு கல்பனா சிரிக்க, பிரதர் அம்மாவும் எங்கள் ஆளு தான், அப்புறம் எங்களோட டிமாண்டுக்கு ஓகே சொல்கிறது வரைக்கும் உன்னால் ஆஃபீஸ் போக முடியாது, அதனால் உன்னோட முடிவு எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக எடு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட யுவராஜ் அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டான். மறுபுறம் ஆஃபீஸில் எல்லாரும் ரொம்ப பிஸியாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கௌரி சந்துரு கிட்ட, சந்துரு அர்ஜுன் வரலையா அப்படின்னு கேட்டா. அதுக்கு சந்துரு, எனக்கும் தெரியலையே கௌரி, என்கிட்ட அவன் எதுவுமே சொல்லலையே, உன்கிட்டையும் எதுவும் சொல்லலையா அப்படின்னு குழப்பமாவு கேட்டான். இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கௌரி அவள் இடத்துல உட்காந்துக்கிட்டே வேலையை பார்க்க ஆரம்பித்தா. ஆனாலும் ஒரு கண்ணு வாசல்லையே இருந்துச்சு. ஆஜன் வரலையே, என்ன இருக்கும் அப்படின்னு அவள் யோசிச்சா. அப்போ சந்தோஷ் மட்டும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே, அவன் இந்நேரம் ஹாஸ்பிட்டலில் அம்மா ஐயோன்னு கத்திக்கிட்டு இருப்பான், இப்படின்னு ஒரு 4 மாதத்துக்கு அவன் வரவே மாட்டான் ஆஃபீஸுக்கு, அது வரைக்கும் ஆஃபீஸுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். மறுபுறம் ஆஜூன் நிலாவோட ஸ்கூல் பிரின்சிபல் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தான். பிரின்சிபல் நிலாவோட மார்க் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் அர்ஜுன், உங்கள் தங்கச்சி ரொம்ப நல்லா படிக்கிறா, ஷீ இஸ் ஸோ ப்ரில்லியண்ட், ஆனால் பயங்கரமாக சேட்டப் பண்ணுறா, அவளை யாராவது கிண்டல் பண்ணாலோ அது பையனா பொண்ணா எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறா, சீனியர் ஜூனியர் கூட பார்க்க மாட்டேங்கிறா, தூக்கி போட்டு மிதிக்கிறா, தைரியத்துக்கு மறு பேர் நிலாவாக தான் இருக்கா. சொல்லப்போனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளோ தான் நாங்கள் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், நிலாவை மாதிரி தைரியமாக இருக்கணும் எல்லாமே, பட் அவள் அடிக்கிறது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அவளே ஆக்ஷனில் இறங்காமல் கொஞ்சம் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அர்ஜுன் நிலாவை பார்க்க அவள் பாவமான முகத்தை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. சார், அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார், சின்ன பொண்ணு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட பிரின்சிபல் சிரிச்சுக்கிட்டே, தம்பி எனக்கு இந்த பொண்ணை ரொம்பவே நல்லா தெரியும், சொல்லப்போனால் எனக்கே 2 பொண்ணுங்க இருக்காங்க, நான் நிலாவை தப்பு சொல்லலை, அவள் வம்பு இழுக்காமல் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம், அவள் அப்படி பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஊரில் வேறு யாருக்கும் பிரச்சனை இருக்காது, நாங்களே இதை ஹேண்டில் பண்ணிப்போம், இப்போ இந்த ஊர் உலகத்தில் நடக்கிறத பார்த்தா நிலா மாதிரி எல்லா பொண்ணுங்களும் தைரியமாக இருக்கணும் தான், ஆனால் ஸ்கூலை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் இல்லை தம்பி, அதுதான் அப்படின்னு சொல்லி சிரித்தார். இதை கேட்ட அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, அது என்னமோ சரிதான் சார், ஆனால் இவ என்னன்னா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் வந்து டெய்லி கம்ப்ளைண்ட்டு தான் அப்படின்னு சொன்னான். உடனே சரி விடுங்க தம்பி, இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கை கொடுக்க அர்ஜுனும் கை கொடுத்துட்டு, சரி தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி, நிலா இங்கே பாரு, இனிமேல் எந்த பிரச்சனையும் நீ பண்ணக்கூடாது, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னோட கிளாஸ் டீச்சர் பிரின்சிபல் சார்கிட்ட தாராளமாக சொல்லு, இல்லைனா என்கிட்ட சொல்லு, நான் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், ஆனால் நீ யார்கிட்டையும் கை வைக்கக்கூடாது, பி எ குட் கேர்ள் ஓகே அப்படின்னு சொல்ல, ஓகே அண்ணா அப்படின்னு சொன்னான்.
அதுக்கப்புறமா நிலாவை கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லி விட்டுட்டு அவன் நேரடியாக ஆஃபீஸுக்கு கிளம்புனான். மறுபுறம் யுவராஜ், பசங்களா விளையாடினதெல்லாம் போதும், எனக்கு ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு நான் விடுங்களேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நலன், அதெல்லாம் இல்லை இல்லை, நீங்கள் ஓகே சொல்கிறது வரைக்கும் நாங்கள் விட மாட்டோமே அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஆலியா, நீங்கள் தாராளமாக ஆஃபீஸ் போங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லவே மாட்டோம், ஆனால் எங்கள் டிமாண்டுக்கு ஓகே சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கோங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட யுவராஜ் வேறு வழி இல்லாமல், சரி சரி, ஆனால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், இட்ஸ் மை ப்ராமிஸ். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில பாப்பா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி சரி அப்படின்னு சொல்லி கையும் காலையும் அவிழ்த்து விட்டு கீப் யுவர் ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு யுவராஜ் ஓகே அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா யுவராஜ் ஆஃபீஸுக்கு கிளம்புனான். அந்நேரம் வாசல் வரைக்கும் போனவன் திடீர்னு நின்று திரும்பி பார்த்தான். அங்கே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பசங்களா உங்களுக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும், ஃப்ரிட்ஜில் இருக்குது, எடுத்து சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிக்க, அட பாவி, அப்போ இவ்வளோ நேரம் ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் எங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கவும் யுவராஜ் சிரித்தான். அதுக்கப்புறம் நலன் அப்புறம் ஆலியா அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றத பார்த்து சிரித்த யுவராஜ் ஆஃபீஸுக்கு கிளம்புனான். மறுபுறம் சந்தோஷ் ரொம்ப ஜாலியாக கௌரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். இதை பார்க்க முடியாத வீணை, மச்சான் இவன் ஓவராக பேசுகிறான், இப்போ நான் இவனுக்கு யாருன்னு காட்டுறேன், என் ஃப்ரெண்டோட ஆளையே உஷார் பண்ண பார்க்குறானா, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில் ஒரு கப் ஆஃப் காஃபியோட கேஷுவலாக நடந்து போனான். அதுக்கப்புறமா விழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே கையில் இருந்த காஃபியை சந்தோஷ் மேலே கொட்டிட்டான். அதுக்கப்புறமா சந்தோஷ் அம்மா கடுப்பாகி, டேய் என் ஷர்ட் போச்சு, ஏன்டா இப்படி பண்ண, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கத்துனான். அதுக்கு அச்சச்சோ சாரிப்பா, தெரியாமல் கொட்டிடுச்சு, ஒன்றும் இல்லை, நீ இப்படியே நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணனா ரெஸ்ட் ரூம் வரும், அங்கே போய் க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சிரித்தான். இதை கேட்ட சந்தோஷ் கோவத்தில், அடிக்க வர முடிஞ்சா என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வினய் ஓட ஆரம்பித்தான். அவன் ஓடுற பார்த்து இவனும் ஓட அந்த கேபின் முழுக்க சுற்றி சுற்றி ஓடினாங்க. இதை பார்த்து சந்துரு சிரிச்சுக்கிட்டே அவனோட காலை நீட்ட சரியான நேரத்தில் சந்தோஷ் வந்தான். அவன் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். சந்தோஷை பார்த்து எல்லாருமே விழுந்து விழுந்து சிரித்தாங்க. இது சந்தோஷுக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. மறுபுறம் பிரசாந்தோட ஆஃபீஸில் உட்காந்து லேப்டாப்பில் யுவராஜோட ஆஃபீஸில் பெஸ்ட் ஸ்டாஃப்ஸ் யார் யாருன்னு தேடிக்கிட்டு இருந்தான். அப்போது ஒருத்தவங்களை பார்த்த உடனேயே பிரசாந்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவனை மட்டும் நம்ம ஆஃபீஸுக்கு எடுத்துட்டோன்னா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சிரித்தான். இங்கே பிரசாந்தோட ஆஃபீஸில் அவருக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சுனாலே வேலைக்கு சேர்த்துப்பார். ஆனால் யுவராஜ் அப்படி கிடையாது. எப்போவுமே பேச்சு திறமையும் புத்திசாலித்தனமும் இருக்கவங்கள மட்டுமே அவன் ஒர்க்குக்கு எடுத்துப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட படிப்பு, மார்க், மெச்சூரிட்டி இது எல்லாத்தையுமே பார்ப்பான். ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ப்ரொமோஷன் கிடைக்க முன்னாடி கூட கரெக்டாக அவன் சொன்ன வேலையை முடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவன் ப்ரொமோஷன் கொடுப்பான். ஆனால் பிரசாந்த் அப்படி கிடையாது. அவனுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தான் வேலைக்கு சேர்ப்பான், அவங்களுக்கு தான் ப்ரொமோஷனும் கொடுப்பான். யுவராஜ் இவ்வளோ கண்டிப்பாக அந்த கம்பெனியை நடத்துகிறனால தான் இப்போ யுவராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் டாப் 2ல் இருக்குது. பிரசாந்தோட கம்பெனி டாப் 8ல் இருக்குது. மறுபுறம் ஸ்கூலில் பெல் அடித்த உடனே நிலாவை கிளாஸுக்கு வந்து அவளோட இங்கிலீஷ் டீச்சரான கீர்த்தி மேம் கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தா. இப்படியே போயிட்டு இருக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்த உடனே டீச்சர் பேச ஆரம்பித்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, இன்றைக்கி லெசனுக்கு உள்ளாடி போக முன்னாடி உங்களுக்கு ஒரு புது நியூ ஃப்ரெண்டை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை உள்ளே கூப்பிட்டாங்க. அப்போ அந்த பையன் ரொம்ப செம க்யூட்டாக பாவமாக வந்து நின்னான். அவனை பார்த்த உடனே டீச்சர், இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இவன் பேர் விக்ரம், இவன் பெங்களூரில் இருந்து இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கான். அண்ட் இவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஆக்சுவலி ஹீ இஸ் அ கேன்சர் பேஷண்ட். கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லாருமே பார்த்து நடந்துக்கோங்க, சரியா?
அப்படின்னு சொல்லவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை ஆச்சரியமாக பார்த்தாங்க. உறவு மலரும்.